அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஆர்எச் vs எம்ஐ மேட்ச் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கணிச்சிருந்த மாதிரி எல்லாமே நடந்திருந்தது. நம்ம நேற்று வந்து ரிஷப் வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸில் நல்லா விளாட மாட்டார்னு சொல்லியிருந்தோம். அது போக நம்ம வந்து நிக்கலஸ் பூரான் நல்லா விளாட மாட்டார் ஃப்ளாப்புன்னு சொல்லியிருப்போம். எல்லாமே நடந்திருந்தது. நம்ம சொன்ன மாதிரி டிசி செகண்ட் பேட்டிங் எடுத்தால் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நேற்று டிசி ஜெயிச்சுது. நம்ம நல்லா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வரோம். முன்ன இருந்ததை விட இப்போ நம்ம சேனலில் ஒரு அக்யூரேசி ரேட் அதிகமாக இருக்குது. ஆனால் வியூஸ் ரேட் மட்டும் ஏறவே இல்லை. அக்யூரேசி பெருசாக இல்லாதப்பெல்லாம் வியூஸ் வந்தது. ஏன்னா இப்போ நிறைய புதுசாக நிறையா ப்ரெடிக்ட் பண்ண வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து புது முகத்தில் அங்கே ஓடிங்க. நம்ம வந்து அப்பையிலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம். நம்மளை வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. எல்லாருமே தான் இந்த உலகத்தில் வெற்றி அடையணும். நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. புதுசாக ஒருத்தங்க வந்துட்டா பழசை மறந்துடுறீங்க. இது வந்து பழசா இருக்கவங்க அவங்க ஏதாவது புது முயற்சி எடுத்தா கூட நீங்க கொடுக்குற இந்த ஆதரவு ஒன்று கம்மியா இருந்தது அப்படின்னா அட போய அப்படின்ட்டு அவங்க நார்மலா விட்டு போயிடுறாங்க. எனக்கும் அப்படிதான் ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆயிடுச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் வீடியோ போட்டேன். அதுக்கு ஒரு 550 600 வியூஸே வந்தது. அப்படி பார்த்தா ஒரு 30 மேட்ச் 35 மேட்ச் கடந்து போச்சு. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு வீடியோக்கு 1000மாவது போகணும்ல. அது கூட போக மாட்டேங்குதுன்னா அப்புறம் என்ன, எதுக்கு நான் வீடியோ போடணுன்ற மாதிரி தான் இருக்கு. இதனால எனக்கு என்ன ஆதாயம்? அட்லீஸ்ட் எனக்கு வந்து நிறைய பேர் பார்த்துட்டு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி விடுறது. நீங்கள் ஒரு ஹெல்ப் வேணா பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுடைய டெலகிராம்லாம் எடுத்து நம்மளுடைய சேனல் ஜாயின் பண்ணி விடுங்க. ரொம்ப கவுண்ட் கம்மியாக இருக்குது. எனக்கு என்னடா இது, எதுக்கு தான் வீடியோ போடுறோம், ஒன்றுத்துக்குமே லாபமே கிடைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நம்ம வந்து இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி எஸ்ஆர்எச் vs எம்ஐ. இது வந்து ஹோம் கிரவுண்ட் மேட்ச் ஃபார் எஸ்ஆர்எச். ஏன்னா இது ஹைதராபாத்தில் நடக்குது. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே டேரெக்டாக போவோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஃபேர் பிளே சென்சேஷனல் ரிமூவ் பண்ணிங்கன்னா 12 பிளேயர் வராங்க. 12 பிளேயர் வச்சு ஒரு டீம் கிரியேட் பண்ணுங்கள். அப்படின்னா இதுலேயே வேரியஸ் காம்பினேஷன். இப்போ வந்து 6 காம்பினேஷன் கொடுக்குறோமா, அதில் வந்து நீங்கள் ஒரு 4 காம்பினேஷன் மட்டும் எடுத்து டீம் போடுறீங்க அப்படின்னா கூட 6 4 24 24 டீம் நீங்கள் போடலாம். 24 டீமும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். அது நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். பட் இந்த 3 கேட்டகரியில் நம்ம ப்ரெடிக்ஷன் தரோம். ஒன்று இந்த மாதிரி ஃபேர் பிளே டேலண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு இதை தரோம்ல, இதில் ஒரு டீமை நீங்கள் போடலாம். அடுத்தா ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் ஒரு டீமை போடலாம். அப்புறம் இன்னிங்ஸ் வைஸில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்த டீம் எடுத்தால் இந்த பிளேயர்ஸ் எடுக்கலாம், செகண்ட் பேட்டிங் இந்த டீம் எடுத்தால் அந்த மாதிரிலாம் நம்ம டீட்டெயிலாக கொடுக்குறோம். நீங்கள் இந்த மேட்ச் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு 4-5 டீம் போடலாம். 4-5 டீமும் பெருசாலாம் செலவு பண்ண தேவையில்ல. நீங்கள் ஒரு 19 ரூபா 19 ரூபா அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் நிறையா வரும், மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ நம்ம ஃபேர் பிளே கேட்டகரியில் யார் யார் விளையாடுவாங்க அப்படின்னா, இஷான் கிஷான் நல்லா விளையாடுவார். கமிங் டு மெண்டிஸ், அப்புறம் வில் ஜாக்ஸ், அஸ்வானி குமார், இவங்க 4 பேருமே ஃபேர் பிளே கேட்டகரியில் வராங்க, நல்லா விளையாடுவாங்க. முகமது ஷமி, ஜெயதேவ் உனட்கட், ரியான் டிக்கில்டன், விக்னேஷ் புத்தூர், இவங்கெல்லாம் வந்து டேலண்ட்ஃபுல் கேட்டகரியில் வராங்க. கண்டிப்பாக நம்பி எடுக்கலாம். அடுத்த நோட்டபிள் பிளேயர் கேட்டகரியில் டிராவிஸ் ஹெட், என்ரிச் கிளாசன், நமன்தீப், இவங்க வராங்க. இவங்களையுமே நீங்கள் நம்பி எடுக்கலாம். எஃபெக்டிவ் பிளேயர் கேட்டகரியில் அனிகேட் வர்மா, ஜீஷன் அன்சாரி, ட்ரெண்ட் போல்ட், இவங்க வராங்க. இவங்களையும் நீங்கள் எடுக்கலாம். எபோ ஆவரேஜ் கேட்டகரியில் ஆடம் ஜாம்பா, அப்புறம் மிச்சல் சாட்னர், இவங்க வராங்க. நீங்கள் நம்பி எடுக்கலாம். சென்சேஷனல் பிளேயர் கேட்டகரியில் வந்து நீங்கள் பேட் கமின்ஸ் எடுக்கலாம். பட் இன்னைக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு சந்திராசிரமம் அப்படிங்கிறனால, அவர் தான் கேப்டன் அப்படிங்கிறனால மேபி மும்பைக்கு வந்து சில சறுக்கல்கள் வரலாம். அதே நீங்கள் பேட் கமின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து நல்லா தான் இருக்குது. அவரும் சென்சேஷனல் கேட்டகரியில் தான் வராரு. மோரார்லெஸ் பெருசாக 2 பேரும் எப்படி சொல்கிறது, ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொதப்புவார், பேட் கமிங் கொஞ்சம் சுதாரிச்சுப்பார். அப்படிங்கிறப்போ எனக்கு என்னமோ இந்த தடவை கேப்டன் வைஸ் பார்க்கும்போது எஸ்ஆர்எச்சுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இறுதியில் நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய டீம் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அடுத்ததாக நான் பிளேயிங் லெவனில் வந்து யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, அபினவ் மனோகர், சிமர்ஜித் சிங், அப்புறம் சச்சின் பேபி, அப்புறம் இஷான் மலிங்கா, இவங்க நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் வந்து பிரைடன் கார்ஸ், ராபின் மின்ஸ், பெவன் ஜாக்கப்ஸ், கார்பின் பாஷ், அப்புறம் ராஜ் பாவா, கரண் சர்மா, முஜிபுர் ரஹ்மான், ரீஸ் டாப்லே, இவங்க நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் அர்ஜுன் டெண்டுல்கர், அவரெல்லாம் பிளேயிங் லெவலில் இருந்து நான் பார்த்ததே இல்லை, எடுத்து வச்சிருக்கேன் என் டீமில். இப்போ நம்ம வந்து ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்ததில் நீங்கள் நிறைய டீமை போடலாம். இப்போ ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் டீமை போடுவோம். பிளேயிங் லெவன்லேருந்து டிராவிஸ் ஹெட், என்ரிச் கிளாசன், ஆடம் ஜாம்பா, முகமது ஷமி, அப்புறம் ஜெயதேவ் உனட்கட், இவங்களை நீங்கள் ஒரு டீமில் போடலாம். எம்ஏ எடுத்த வரைக்கும் நீங்கள் மிச்சல் சாட்னர், நமன் தீர், ரியான் டிக்கில்டன், விக்னேஷ் புத்தர், இவங்களை வச்சு ஒரு டீமை போடலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 4 9 பிளேயர், இன்னும் 2 பிளேயரை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் இதில் 2 பிளேயர் எப்படி ஆட் பண்ணோம்னா, இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸில் இருக்கிறவங்களையும் சரி, இதில்
நோட்டபிள் கேட்டகரி அதில் இருக்கவங்களையும் சேர்ந்து ரெண்டும் மோரலஸ் ஒன்றா வராங்கன்னா அவங்கள தூக்கி இந்த 2 பேர் மீதி இருக்காங்களா அங்கே போடுங்க. சீரியஸாக ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு வைங்களேன், நம்ம வீடியோ பார்த்து நச்சுன்னு போட்ட காசை விட நிறைய லாபம் எடுக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக நான் பிளேயிங் லெவனில் ப்ராமிசிங் கேட்டகரியில் அபினவ் மனோகர், இஷான் மலிங்கா, பெவன் ஜாக்கப்ஸ், கார்பின் பாஷ், ராஜ் பாவா, கரண் சர்மா, அப்புறம் ரீஸ்டாப்லி, அர்ஜுன் டெண்டுல்கர் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் எடுக்கலாம். ஓவரால் டீம் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது நம்ம வந்து இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஏன்னா நம்ம வந்து யூஸ்வலாக ஃபேர் பிளே சென்சேஷனை ரிமூவ் பண்ணிட்டோம்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 2 பிளேயர் அதிகமாக வராங்க எஸ்ஆர்ஹெச்சில். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ஃப்ளாப் பிளேயர்ஸ் இன்னைக்கு யார் யார் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், அதர்வா டைடே, ராகுல் சஹர், ரோஹித் சர்மா. ஸோ இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, தீபக் சஹர், சத்யநாராயண ராஜு, அப்புறம் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா இவங்கெல்லாமும் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிளேயிங் லெவலில். இதே வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே தான் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அப்புறம் வந்து இஷான் கிஷான் இந்த 5 பேருமே பேட்ஸ்மேன். அப்படிங்கிறனால உங்களை நீங்கள் நம்பி யார் எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்குதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் செகண்ட் பேட்டிங் எடுக்குது அப்படின்னா அனிகேட் வர்மா தான் நல்லா விளையாடுவாங்க, மற்ற மீதி இருக்கிற 5 பேரும் நல்லா விளையாட மாட்டாங்க. அப்படிதான் இங்கே காட்டுது. அடுத்தா எஸ்ஆர்ஹெச் வந்து செகண்டா பவுலிங் பண்ணுது அப்படின்னா ஆடம் ஜாம்பா நல்லா பவுல் பண்ணுவார், அதனால நீங்கள் எடுத்துக்கலாம். முகமது ஷமி நல்லா எடுத்துவார். அவர் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா அப்படின்னா ஆடம் ஜாம்பா, முகமது ஷமி வேணாம். பேட் கமிங்ஸ் 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவார், அதனால நீங்கள் நம்பி எடுக்கலாம். ஓகேவா? ஜீஷன் அன்சாரி செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணுறதா இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆனால். கமிங் டு மெண்டிஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணுறாருலாம் எடுத்துக்கோங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆனால். ஜெயதேவ் உனக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணால் எடுத்துக்கோங்க. ஹர்திக் பாண்டியா பாருங்க, பேட் கமிங்ஸ், ஹர்திக் பாண்டியா 2 பேருக்குமே இன்னிங்ஸே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற மாதிரி காட்டுது. அப்போ இது பலமான ஒரு போட்டியாக இருக்கக்கூடும். பட் இருந்தாலும் பிளேயிங் லெவனில் வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுற எடுத்துக்கலாம். ரோஹித் சர்மா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேண்டாம். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம், செகண்ட் பேட்டிங் வேண்டாம். மிச்சல் சாட்னர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். நமந்தீர் வில்ஜாக்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். ரியான் ரிக்கில்டன் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். அஸ்வானி குமார், தீபக் சஹர் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அஸ்வானி குமார், தீபக் சஹர் எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ் புத்தர் வந்து செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கலாம். அடுத்ததாக அபினவ் மனோகர், ஹர்ஷல் பட்டேல் இவங்க வந்து நான் பிளேயிங் கேட்டகரியில் வராங்க அப்படின்னா இவங்க வந்து அவங்க பேட்ஸ்மேனாக பவுலரா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அபினவ் மனோகர் வந்து பேட்ஸ்மேனு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஹர்ஷல் பட்டேல் செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கோங்க. சிமர்ஜித் சிங் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதர்வா டைடே செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கோங்க. சச்சின் ரவி 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார். இஷான் மலிங்கா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. ராகுல் சஹர், பிரைடன் கேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங்னா எடுத்துக்கோங்க. ராபின் பின்ஸ் 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவார். சத்யநாராயண ராஜு வந்து செகண்ட் பேட்டிங்னா எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா விட்டுருங்க. பெவன் ஜாக்கப்ஸ், கார்பின் பாஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா எடுத்துக்கோங்க, செகண்ட் பேட்டிங் ஆனால். ராஜ் பாவா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவார். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங்னா நல்லா விளையாடுவார். கரண் சர்மா செகண்ட் பவுலிங்னா நல்லா விளையாடுவார். முஜிபுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா நல்லா பண்ணுவார். அடுத்த ரீஸ்டாப்லி, கிருஷ்ணன் ஸ்ரீஜித் 2 பேருமே செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் தான். அர்ஜுன் டெண்டுல்கர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் போராதான் விளையாடுவார். இப்போ நம்ம வந்து மேட்ச் வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்து அதாவது மும்பை இந்தியன்ஸ் இது வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஹோம் கிரவுண்ட் மேட்ச், அதனால மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் நம்ம எப்பெல்லாம் சொல்றோமோ அப்பெல்லாம் அவே டீம். ஸோ இன்னி தேதியை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா பார்ப்போம். நம்ம இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா ஜெயிக்கும்னு சொல்லியிருப்போம். தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், அது வந்து நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்தது. வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இது மாறிச்சு அப்படின்னா டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்றேன், மாறலனாலும் டெலிகிராம் சேனல்ல ஒரு டீம் அப்டேட் பண்ணுவேன், அதை நம்புங்க. ஓகேவா? வேற ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கருத்து தெரிவிங்க. மீண்டும் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணி விடுங்க, நம்மளுக்கு கவுண்ட் வேணும். ஓகேவா?
கீழே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது கருத்து இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கருத்து தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.